காய் வாங்கலான்னு கடைக்கு போயிருந்தேன். என்ன காய் வாங்குறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் இந்த முட்டைக்கோஸை பார்த்தேன். சரி, இன்னைக்கு இதை வாங்கி அப்படியே சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். எல்லா வீட்லேயும் சாதாரணமாக சைடிஷ்க்கும் ஏதாவது வீட்டில் விசேஷம், கல்யாணம் இதில் சாப்பாட்டில் முதல் இடத்துல முட்டைக்கோஸ் பொரியல் தான் இருக்கும். விலையும் குறைவு, செய்யறதும் ரொம்ப ஈஸி. இருந்தாலும் இந்த முட்டைக்கோஸை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால நெஞ்சு வலி வராது. இதை சூப்பாகவோ அல்லது பொரியலாகவோ செய்து சாப்பிடும்போது அல்சர் குணமாகும், புற்றுநோய் வருவதை தடுக்கலாம். முட்டைக்கோஸை நறுக்கி சமைக்கும்போது அது நடுவில் இந்த தண்டு இருக்குது பாருங்க, இதை எடுத்து எரிஞ்சிடாம சாம்பாரில் போட்டு சாம்பார் வச்சிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். அல்சர் இருக்கிறவங்க தினமும் முட்டைக்கோஸையும் கேரட்டையும் வேக வச்சு அதனுடைய சூப்பை குடிச்சிட்டே வந்தீங்கன்னா சரியாயிடும். கோஸ் கூட்டு செய்யும் போது அதில் கொஞ்சம் இஞ்சி சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும். கோஸை சூப்பாகவோ சாலடு இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் பண்ண முடியும். இதில் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கிறதுனால கேட்ராக்ட் வருவதையும் தடுக்கலாம். இதையெல்லாம் பசங்களுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சொல்லி புரிய வச்சு எப்படியாவது கோஸ் சாப்பிட வச்சுடுங்க. தைராய்டு இருக்கவங்க மட்டும் இதை சாப்பிடாம அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது.